Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. இல்லை, அவர் விஜய் அவர்கள் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு ஒரு பதவி, முக்கிய பதவி தர வேண்டும்னு சிலர் அவர் அங்கே ராகுல் காந்தி பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற நல்ல ஃபேன் ஃபாலோயிங் இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் உங்கள் சொந்த கட்சியை ஆரம்பிக்கலாமே. இல்லை, விஜய் அவர்கள் கேட்டாரா ராகுல் காந்தி கிட்டே எனக்கு ஒரு பொறுப்பு தாங்க? தலைவர் ராகுல் காந்தி மாதிரியான ஒரு தலைவர் வந்து உடனடியாக அதை ஏற்றுக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணோம். இந்த கட்சியில் ஒரு பதவியில் வர்றதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை ஆரம்பித்தா நீங்கள் அது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சொன்னது தான். ஆனால் அதுதான் ஒரு உந்துதலாக இருந்திருக்கு விஜய்க்கு. என்ன ஒன்று, காங்கிரஸுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது விஜய் கூட எப்பயுமே. இப்போ அவரோட நிலைப்பாடெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் பிஜேபியை எதிர்த்த நிலைப்பாடு காமிச்சிருக்காரு, அதிமுகவை எதிர்த்த நிலைப்பாடை காமிச்சிருக்காரு, ஆதரித்த நிலைப்பாடு காமிச்சிருக்காரு. அதே மாதிரி திமுகவை எதிர்த்த நிலைப்பாடும் காமிச்சிருக்காரு, ஆதரித்த நிலைப்பாடும் காமிச்சிருக்காரு. ஆனால் காங்கிரஸை ஒரு நாளும் எதிர்த்த நிலைப்பாடு காமிச்சதே இல்லை, ஆதரித்த நிலைப்பாடு மட்டும்தான் காமிச்சிருக்காரு. இல்லை, அப்போ தாவேகாவினுடைய அந்த கட்சிக்கான விதைவே ராகுல் காந்தி தான் போட்டார். ஆமாம், அப்படிதான் என்னுடைய நம்பிக்கை. தமிழக வெற்றி கழகம் வந்து கூடிய விரைவில் மாநாடு போகிறாங்க. அப்படிங்கும்போது அங்கிருந்து ஒரு அழைப்பு வருது அப்படின்னா, அப்படி அந்த மாதிரிலாம் நான் எந்த முடிவும் நான் சொல்லலை. அப்படி எண்ணங்களும் எதுவும் இல்லை. இல்லை, இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு தான் விஜய் அவர்கள் பற்றி சமீபத்தில் பேசுகிறீங்க தானே சொல்கிறேன். இல்லை, இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? தமிழக வெற்றி கழகம், மத்தியில் காங்கிரஸ், இன்னும் எந்த கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி எடுப்பாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகா, ஈவன் கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி கட்சிகளில் சிஎம் கேண்டிடேட் கிடையாது. ஸோ சிஎம் கேண்டிடேட்னு தனியாக இல்லாத கட்சிகள் வந்து இவரோட இணக்கமாக பயணிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். ஸோ இந்த கேல்குலேஷன்லாம் சரியாக வர பட்சத்தில் 2026 விஜய் அவர்களை ஒரு சிஎம்மாக பார்க்கலாம். ப்ரொவைடட் அவருடைய நிலைப்பாடு, மக்கள் மத்தியில் போகக்கூடிய மெசேஜ், இது எல்லாம் சேர்ந்து தான். இல்லை, இந்த ஷார்ட் பீரியடில் அது நடந்துரும். இல்லை, சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் எம்ஜிஆர் சிஎம் ஆனார். தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய கொடிய பாடலை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருந்தார். இப்போ நீங்கள் பேசும்போது கூட ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன அறிவுரையின்படி நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்தார் அப்படின்னு. என்ன நடந்தது மேடம்? இல்லை, அவர் விஜய் அவர்கள் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு ஒரு பதவி, முக்கிய பதவி தர வேண்டும்னு சிலர் அவர் அங்கே ராகுல் காந்தி பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் ஆனால் பார்த்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற நல்ல ஃபேன் ஃபாலோயிங் இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் உங்கள் சொந்த கட்சியை ஆரம்பிக்கலாமே. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். அந்த சொன்ன பட்சத்தில் விஜய் அதை நிச்சயமாக தன்னுடைய உள்ளார்ந்த ஆழ் மனசில் அவர் ஏற்றுக்கிட்டு இருக்கார். அதனால தான் இன்றைக்கி ஒரு கட்சியை அவர் வந்து தயார் பண்ணியிருக்கார். இல்லை, விஜய் அவர்கள் கேட்டாரா ராகுல் காந்தி கிட்டே எனக்கு ஒரு பொறுப்பு தாங்க? ஏதோ ஒரு பொறுப்புன்னு சொல்லி தான் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க, கூப்பிட்டு போனவங்க. ஆனால் அதன் பின்னர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சரியான அட்வைஸை கொடுத்துருக்காரு. அது ஒரு நல்ல அட்வைஸாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, ஆனால் ஒரு தலைவர் ராகுல் காந்தி மாதிரியான ஒரு தலைவர் வந்து உடனடியாக அதை ஏற்றுக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணுவாங்க. இந்த கட்சியில் ஒரு பதவியில் வர்றதுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை ஆரம்பித்தா நீங்கள் அது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சொன்னது தான். ஆனால் அதுதான் ஒரு உந்துதலாக இருந்திருக்கு விஜய்க்கு. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது வந்து ஒரு உந்துதலாக இருந்திருக்கு. அவர் நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்காரு, கெடுதல் எதுவும் பண்ணலை. அது விஜய்க்கு உதவியாக தான் இருந்திருக்கு. என்ன ஒன்று, காங்கிரஸுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது விஜய் கூட எப்பயுமே. இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தானே செய்யும். ஏன்னா அவரோட நிலைப்பாடெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் பிஜேபியை எதிர்த்த நிலைப்பாடு காமிச்சிருக்காரு, அதிமுகவை எதிர்த்த நிலைப்பாடை காமிச்சிருக்காரு, ஆதரித்த நிலைப்பாடு காமிச்சிருக்காரு. அதே மாதிரி திமுகவை எதிர்த்த நிலைப்பாடும் காமிச்சிருக்காரு, ஆதரித்த நிலைப்பாடும் காமிச்சிருக்காரு. ஆனால் காங்கிரஸை ஒரு நாளும் எதிர்த்த நிலைப்பாடு காமிச்சதே இல்லை, ஆதரித்த நிலைப்பாடு மட்டும்தான் காமிச்சிருக்காரு. ஸோ என்னுடைய அனுமானம் என்னென்னா, ராகுல் காந்தி அவர்களோட அறிவுரையை ஏற்ற அவர் காங்கிரஸுடைய இணக்கத்தையும் விரும்பக்கூடியவராக தான் இருப்பார். அதனால் அந்த அண்டர்லைங் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பயுமே அவங்களுக்குள்ளே இருக்கும். அதில் ஒன்றும் தவறு கிடையாதே, தப்பு இல்லை. தாவேகாவினுடைய அந்த கட்சிக்கான விதைவே ராகுல் காந்தி தான் போட்டார். ஆமாம், அப்படி தான் என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா ஒரே ஏஜ் குரூப்பு, கொஞ்சம் பெரியவர், விஜயை விட கொஞ்சம் பெரியவர் ராகுல் காந்தி. ஆனால் அவர் சொன்ன அட்வைஸை இவர் நல்லா ஆழமாக எடுத்துக்கிட்டு இருக்கார். அதனால தான் அந்த கட்சி உதயமாகுது ஆயிருக்கு. ஆனால் அவரோட கட்சி உதயமாகி அவருடைய அந்த கட்சியில் நிலைப்பாடு, ஸ்ட்ராங்கான அரசியல் பயணத்தோட நிலைப்பாடை அவர் உறுதி பண்ணால் ஒழிய, தன்னோட அஜெண்டா என்ன,
தான் யாரை எதிர்க்கப் போகிறோம், தான் யாருடைய சார்பு நிலையை எடுக்கப் போகிறோம், தான் எந்த கொள்கைகளுக்காக பிடிச்சு நிற்க போகிறோம், தமிழர்களுக்காக தான் என்ன செய்ய போகிறோம், தமிழ்நாடு உடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய பார்வை என்ன, இது எல்லாத்தையும் அவர் ஒரு கோடிட்டு விரைவில் மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கார். அந்த பட்சத்தில் அதை மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா கட்சி ஆரம்பித்த எல்லாரும் வெற்றி பெற்றாங்களான்னு பார்த்தான்னா 90% வெற்றி பெறலை. ஒரு சிலர் மட்டும்தான் பிடிச்சு நிற்க முடியுது அரசியல் தளத்தில். அதில் இவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் பின்வலிக்காமல் அவர் அந்த நிலைப்பாடில் உறுதியாக பயணிப்பார் இருந்தால். ஈவன் ரஜினிக்கு கூட பார்த்திங்கன்னா உடல்நிலை ஒரு பிரச்சனையாகிடுச்சு. இல்லைனா அவருமே அவர் கட்சி விஷயத்தில் வெற்றி கண்டிருப்பார். அந்த உடல்நிலை பிரச்சனைங்கிறத தவிர்த்து வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரஜினி சமாளிச்சிருப்பார். ஆனால் அந்த மாதிரி காரணிகள் எதுவும் விஜய்க்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு இளைஞர், நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமாக அரசியல் பண்ணக்கூடிய திறன் படைத்தவர். அந்த இடத்துல அவர் ஒரு உறுதித்தன்மையோடு அரசியலில் நிற்கணும்னு நின்றால் ஒழிய இந்த கட்சி அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அவர் அதில் தெளிவாக இருந்தால் தான் கூட்டணிகளும் அமையும். அப்போ தான் அவர் அடுத்த இப்போ இருக்கிற ஓட்டை தானே பிரிக்க முடியும். சீமான் கொஞ்சத்தை பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி அதிமுக திமுக கூட்டணிகளோட ஓட்டை அவர் பிரிக்கிற மாதிரி விஜயும் பிரிப்பார். ஸோ இந்த கூட்டணிகள் மறுபடியும் ரீஓரியன்ட் ஒரு டெக்டானிக் மூமெண்ட், நல்ல ஒரு நபர் விஜய் அவருடைய கட்சின்னு மக்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் உருவாகுதுன்னா ஒரு அரசியல் டெக்டானிக் மூமெண்ட், ஒரு அரசியல் அதிர்ச்சிங்கிறது நிச்சயமாக மாற்றம்ங்கிறது இருக்கும். அது சில ரீஓரியன்டேஷனை பண்ணுற பட்சத்தில் நிச்சயமாக அது விஜய்க்கு ஒரு பலனளிக்கக்கூடிய கூட்டணியாக மாறுச்சுன்னா அந்த அத்தனை முனை போட்டியும் சேர்ந்து ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கும். ஸோ ஒரு புதிய கட்சி வரும்பொழுதுக்குள்ள எதிர்பார்ப்புகள் இதுவாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதுபடி தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே காங்கிரஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா அப்போது எதிர்நிலைப்பாடு கிட்டத்தட்ட பிஜேபி தான் வரும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? பிஜேபியும் வரலாம், திமுகவும் வரலாம் எதிர்நிலைப்பாடு, அதிமுகவும் வரலாம் எதிர்நிலைப்பாடு. மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுகவும் எதிரி தான், மத்தியில் திமுகவும் எதிரி தான், பிஜேபியும் எதிரி தான், எல்லாரும் எதிரியாக தான் இருப்பாங்க. அவர் கட்சியை இணக்கமான நபர்களை வச்சு கூட்டணி அமைப்பார். ஆனால் அவர் இன்னொரு ஒரு ஃபோர்ஸாக வருவார். அப்போ சீமானும் சேர்ந்தா மும்முனை போட்டி, இல்லைன்னா சீமான் தனியாக நின்னா 4 முனை போட்டி. இப்போ உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது? அப்போ தமிழக வெற்றி கழகம் நமக்கு எதிராக தான் நிற்கும் தமிழகத்தில் சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. பாஜக கூட சேரக்கு வாய்ப்பு இருக்கலாம், எப்படி வேணால் வரலாம். இப்போ நீங்கள் தானே மேடம் சொன்னீங்க காங்கிரஸ் கூட தான் அவங்க விதையை இணக்கம் ஆமாம் போட்டது, அதோட இணக்கம் தான் தெரியுது, தென்படுது. இப்போ நீங்கள் திமுக பாஜகவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தார், காயின் வெளியீடு விழாக்கு வந்தார். அது அரசு தரப்பில் காயின் மத்திய அரசு வெளியிடக்கூடிய காயின் அது. அதனால் அவங்க மத்திய அரசு சார்ந்த ஒரு அமைச்சரை அழைச்சி அந்த நிகழ்ச்சியை அரசு தரப்பில் பண்ணுறாங்க. அதுக்கே திமுக பிஜேபி கூட்டணி வரா மாதிரிலாம் ரொம்ப ஏஷியங்கள் ஓடிச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு விதையை போட்டவர் ராகுல் காந்திங்கிறப்ப அப்போ காங்கிரஸ் தாவேகாவோட இணக்கம் எவ்வாறாக இருக்குங்கிற ஒரு ஏஷியங்கள் வர்றதுனால என்ன தப்பு? அதுவும் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நிறைய ஏஷியங்கள் ஓடும். கடைசியில் தேர்தல் நெருக்கத்தில் தான் அந்த கூட்டணிகள் என்னவாக இருக்கும்னு தெரியும். ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க கட்சியை அது வரைக்கும் வளர்ப்பாங்க, அவங்கவுங்க சொந்த மெம்பர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது கூட்டணியாக மாறும். இப்போ நீங்களே இதில் பேசும்போது 6 மாதம் ஆச்சு அப்படின்னு சொன்னதொட்டி நிறைய பேசும்போது பார்க்கலாம் எதிர்வரக்கூடிய காலத்தில் ஒரு நல்ல முடிவை பாஜக சொல்லணும்னு. ஒருவேளை பாஜக நல்ல முடிவு சொல்லாத பட்சத்தில் தாவேகாக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. நான் ஒரு தேசிய கட்சியிலேருந்து தேசிய கட்சியில் இருக்கணும்னு தான் வந்திருக்கேன். ஸோ என்னோடய மனநிலை தேசிய கட்சியில் பயணிக்கிறது தான். கட்சி மாறி போகிறதெல்லாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பல ஆண்டு காலம் காங்கிரஸில் இருந்து முதல் முறையாக அங்கே ஒரு லீடர்ஷிப்க்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கி கொஞ்சம் கஷ்டப்படுத்தினால நான் பிஜேபிக்கே வந்தேன். அது சரியாக அவங்க ஹேண்டில் பண்ணல அன்றைக்கி சுச்சுவேஷனில். அதனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதுக்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்குவாங்க, ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால் அதுக்காக நம்ம கொஞ்சம் டைமும் கொடுக்கணும். அது நான் எனக்கு பொறுமையாக இருக்கணுங்கிறது தெரியுது. இல்லை அது ஓகே. பட் இப்போ சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் கூடிய விரைவில் மாநாடு போகிறாங்க. அப்படிங்கும்போது அங்கிருந்து ஒரு அழைப்பு வருது அப்படின்னா அப்படி அந்த மாதிரிலாம் நான் எந்த முடிவும் நான் சொல்லலை. அப்படி எண்ணங்களும் எதுவும் இல்லை. இல்லை இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு தான் விஜய் அவர்கள் பற்றி சமீபத்தில் காங்கிரஸை தானே சொல்கிறேன். காங்கிரஸ் தான் விஜய்க்கு ஒரு விதையை போட்டிருக்காங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது காங்கிரஸோட இணக்கத்தை தானே சொல்கிறேன். இங்கே பிஜேபியோட இணக்கத்தையோ இல்லை தனிநபர் விஜயதரணியோட இணக்கத்தையோ நான் சொல்லலை. நான் சொல்லியிருக்கிற அர்த்தமே உண்மையாக நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம். நம்ம
இல்லை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது உண்மையாகவே வந்து தாவேக்கா வந்து ராகுல் காந்தியோடைய ஒரு பின்புலம் இருக்கிறது பார்க்க முடியுது. அதை தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். இல்லை அதான் இப்போ சொல்ல வேண்டிய ஏதாவது இப்போ நோக்கம் தானே அவர் கட்சி கொண்டு வராரு. இதுக்கு முன்னாடி அவர் கட்சி எடுத்துகிட்டு வரலையா, அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கட்சி கொண்டு வர்றதுனால எல்லாத்தையும் கணக்கு கூட்டி பார்க்கும்பொழுது காங்கிரஸோட நெருக்கம் தான் அவருக்கு அதிகமாக இருக்குது. அதை தான் நம்ம சொல்கிறோம். இது பிஜேபியில் இருக்க விஜயதரணிக்கு என்ன இருக்குது சொல்கிறான்னா, இப்போ திமுக பிஜேபின்னு சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம ஒன்றும் பதில் சொல்கிறது இல்லை. ஒரு அரசு ஃபங்க்ஷனுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு விட்டுறோம். அதே மாதிரி அவங்களும் என்ன பதில் இருக்கோ சொல்லட்டுமே. இப்போ நீங்கள் டிவிக்கே நோக்கி நகருக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை? இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் எந்த எண்ணமும் எனக்கு, அந்த கட்சி மாறுறதெல்லாம் எண்ணமே எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி 6 மாதம் ஆயிருக்கு, உடனடியாக அதை அட்டென்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் அதோட மீனிங். சீக்கிரமாக அதுக்குண்டான நிலைப்பாடெல்லாம் இந்த இன்டர்னல் பார்ட்டி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நட்டாஜி அங்கே மேலே அமைச்சர் பதவி ஏற்றதுனால அங்கே ஒரு மாற்றம் நிகழும்போது கீழே எல்லாமே மாற்றங்கள் வரும், கட்சி பணியும் வரும், கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்லேயும் நம்மளை அங்கீகாரப்படுத்துவாங்க. அதெல்லாம் பொறுத்து நம்ம நிச்சயமாக நம்ம என் பணியை வந்து சிறக்கும். அது வந்து நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை இருக்குது. ஆமாம், நவம்பரில் அதெல்லாம் பண்ணுறேன்னு உறுதி கொடுத்துருக்காங்க, உறுதி அளிச்சிருக்காங்க. ஒரு பாராளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிட முடியல, ஆனால் அடுத்த கட்டத்திற்கு உங்களை நகர்த்தி செல்வதற்கு உறுதி. இப்போ இந்த பேசுனதுக்கு அப்புறமும் ஆர்எஸ்எஸ் தலைவர் பிஜேபி தலைவர்கள் மேடையிலேயே உறுதி சொன்னது போக தனித்தனியாக ஃபோன்லேயும் கூப்பிட்டு அதுக்குண்டான கமிட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஓப்பனாகவே நான் மீடியாவில் சொல்கிறேன், இதை எல்லாம் கமிட்மெண்ட் கொடுத்து சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதனால செய்வாங்கன்னு என் நம்பிக்கை. செய்வேன்னு சொன்னதோட ஏன் மேடையில் பேசுனீங்க அப்படி ஏதாவது கேள்விகள் அதெல்லாம் ஒன்றும் வந்ததா? கேட்கல. ஏன்னா ஒரு நகைச்சுவையாக சொன்னது எல்லோரும் சிரிச்சுட்டு தானே இருந்தாங்க. அது என்ன மாடுலேஷனில் சொன்னேன், ஒட்டுமொத்த ஸ்பீச்சும் எதுக்காக நம்ம கட்சி தேச பணியாற்ற வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் உறுதி பண்ணது. மொத்த ஸ்பீச்சையும் பார்க்கும்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, இருந்த எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் சொல்லும்போது எல்லாமே பாசிட்டிவாக, இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும், எல்லாருடைய எண்ணமும் அப்படி தான் இருக்கும், நிறைய தொண்டர்கள் கேட்குறாங்க அப்படின்னு. ஒருவேளை நடக்கலை அப்படின்னா உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? நடக்காதப்போ அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம நடக்கலைன்னு ஏன் முன்கூட்டியே யோசிக்கணும்? நிச்சயமாக ஒரு கட்சிக்கு வந்திருக்கோம், நம்மளை பயன்படுத்தி தானே ஆகணும். இப்போ இந்த அளவுக்கு அரசியல் மெச்சூரிட்டி, அரசியல் பயணத்தை மேற்கொண்ட எனக்கு நிச்சயம் இங்கே நிறைய வேலை இருக்குது, அதனால் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இல்லைங்கிற வார்த்தைக்கு இடமே இருக்காது. அவங்களுக்கும் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் பெண்களை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதுக்குன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் இருக்கிற போட்டிகளை விட இங்கே போட்டி கம்மி தான். ஆனால் நிச்சயமாக இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கடந்து ஆரம்பத்தில் நம்ம பேசின மாதிரி மேடம், அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்த அந்த பேச்சு அப்படின்றது ரொம்ப வைரலாக அதுவும் பேசப்பட்டு வருது. குறிப்பாக இபிஎஸ் அவர்கள் சம்மந்தமாக பேசும்போது ரொம்பவுமே கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துனாங்க. இப்போ அதனுடைய விளைவாக நம்ம பார்க்குறது, அவங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒரு மாநில தலைவர் இப்படி கடுமையாக விமர்சிக்கிறது அப்படின்றது சரியா? அது காலையில் திரு எடப்பாடி அவர்கள் ஏதோ சொல்லியிருக்காரு, அது ட்ரிகர் ஆனதோட்டி தான் இவர் ஈவினிங் அந்த பதிலை சொல்கிறாரு. ஸோ ஒரு சைடில் புழுதி வாரி இறைக்கும்போது மறுபக்கமும் புழுதி திரும்பி இறைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பதிலுக்கு பதில் சரி, பட் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறாரு. ஆமாம், அது வேறு ஏதோ வார்த்தைகள் காலையில் சொன்னதில் ஏதோ ஒரு அவரை ஹர்ட் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது வாட்ச் பண்ணால் தான் தெரியும் அது என்ன அவரை பாதிச்சதுன்ட்டு. அதனால் அவருக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. இதுக்கு அது சரியாக போச்சுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அது தமிழிசை அவர்கள்கிட்ட கேட்கும்போது கூட இல்லை, அப்படி பேசுறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்புடையது இல்லை, ஆனால் அது அவருடைய பாணியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதிலிருந்து விலகிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க விளைவிக்கிறாங்க. பட் என்னவோ அது அவர் என்ன ட்ரிகர் பண்ணுச்சுன்னு நம்ம கேட்டால் தான் தெரியும். இல்லைன்னா அவர் வேகமாக அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லையே. காலையில் ஏதோ சொன்னதில் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் அவர் ஈவினிங் அதுக்கு பதிலடி கொடுக்கணுன்ட்டு கொடுக்குறாரு. நான் அந்த காலையில் உள்ள ஸ்பீச் என்னன்னு எனக்கு தெரியல, அதனால் அந்த ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னு சொல்ல தெரில. ஒருவேளை அப்படி இருந்தால் அதுக்கு பதிலடி கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. அதனால தான் இப்போ திரும்ப வந்து அவங்க சைட்லேருந்து புகார் கொடுக்குறாங்க, அதிமுக சார்பில் இருந்து இந்த மாதிரி அவங்க பேசுனது சரியில்லை அப்படின்ற விதத்தில். ஆனால் உங்களுடைய பார்வையில் அது பதிலுக்கு பதில் அது என்ன சட்டம் என்ன சொல்லுதோ அப்படி நடக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் போன எலெக்ஷனில் நான் கட்சி மாறி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே எங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பிரின்ஸுங்கிறவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்தவர், ராஜேஷ்குமாருங்கிறவர் அதிமுக கட்சியிலேருந்து வந்தவர். ஆனால் 2 பேருமே பிரச்சாரம் முழுக்க பார்த்திங்கன்னா, பிரச்சாரமும் சரி மீடியாக்களும் சரி எல்லாத்துலேயும் ஓடுகாலின்னு என்னை பேசினாங்க. அந்த வார்த்தை வந்து பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட ஒரு வார்த்தை. திரு செல்வப்பிரந்தை அவர்களே 5 கட்சி மாறி தான் வந்து தலைவராக இருக்கார்.
எனக்கு அது வாழ்த்து தான். அந்த இது கிடையாது. 5 கட்சி மாறி வந்து ஒரு தலைவராக இருக்காது, பாராட்டணும் நம்ம. ஆனால் இந்த எம்எல்ஏக்கள் இவர் தலைவர் அந்த வார்த்தையை ஆனால் எம்எல்ஏக்கள் வந்து ரொம்ப மோசமாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அதோட ஆதாரமெல்லாம் சேகரிச்சுட்டு இருக்கேன். இப்போ அந்த வார்த்தை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் தடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையை மிக மோசமாக எனக்கு எதிராக சொல்கிறாங்க. ஆண்கள் கட்சி மாறி வந்தால் இந்த ஓடுகாலிங்கிற வார்த்தை பொருந்தாதா? பெண்கள் கட்சி மாறி வந்தால் ஓடுகாலிங்கிற வார்த்தை பொருந்துது. அப்போனா அது வன்கொடுமை தானே இது? அப்போ வன்கொடுமை சட்டத்தின் கீழ் இவங்க வந்து சிறைக்கு செல்ல வேண்டியவங்க, பதவி பறிப்பு பண்ண வேண்டியவங்க, இவங்களா பதவி பறிக்கணும். அந்த ரெண்டுமே இவங்களுக்கு எதிராக நடக்கணும். இந்த மாதிரி பேசுனதுக்கு இனி ஒரு தடவை பேசுனாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். நான் ஏதோ சக எம்எல்ஏக்கள்ன்ட்டு நான் வந்து மாவட்டத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் இத்தனை வருஷம் அவங்களோட பயணித்ததுனால கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். ஆனால் அவ்வளோ மோசமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் நான் அப்பையும் கூட அதை சொல்லும்போது ரொம்ப நாகரிகத்தோடு தான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் வந்து திருப்பி அதை ரொம்ப தவறான விமர்சனங்களை நான் சொல்லலை. சட்டம் என்ன செய்யுதோ அதை தான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஸோ அது மாதிரியே அதை அணுகிறதுங்கிறது ஒரு பாணி. ஆனால் தொண்டர்கள் வந்து ஒரு தலைவர்கிட்ட அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அங்கேருந்து காட்டமாக வந்ததுக்கு திருப்பி காட்டமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத தான் ஒரு தலைவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அதை தான் அவர் செஞ்சுருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் டீட்டெயில்டாக 2 சைடும் என்ன பேசுனாங்கிறத பார்க்கும்பொழுது தான் என்ன தவறு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போ என்னோடய விஷயத்துலேயே ஒரு உதாரணத்தை என்னால் சட்ட ரீதியாக அணுக முடியுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் சட்டம் இருக்குது அவங்களுக்கு. அதையும் தாண்டி 2024 மக்களும் இருக்காங்க. சட்டமே ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் மக்கள் வேறு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க சில நேரம். அதனால் அந்த விஷயங்கள் எல்லாமே அரசியல்ங்கிற தளத்தில் எப்படி பயணிக்கும் தெரியாது. திடீர்னு கூட்டணிகள் சரியாக வந்துருச்சுன்னா இந்த வார்த்தைகள்லாம் மறந்து போயிடும். இப்படி கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நாம் தேர்தல் நெருக்கத்தில் தான் இதோடைய பாத்தியதைகள் எல்லாம் ஃபார் அகெயின்ஸ்ட் எல்லாம் புரியும். அதுவரை அரசியல் இப்படி தான் ஓடிட்டுருக்கோம். இப்போது ஆனால் நீங்கள் உங்களை ஒரு காயப்படுத்துறது இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தின வார்த்தையும் இப்போ அதிமுகவினுடைய தொண்டர்களை காயப்படுத்தியிருக்கு இருக்கலாம். அது காயப்படுத்தியிருந்தா ஒருவேளை அண்ணாமலை அவர்களை சொன்ன வார்த்தைகள் பாஜக தொண்டர்களை என்ன காயப்படுத்தியிருக்கு, இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒன்று. இருதரப்புலையும் பார்க்க வேண்டிய ஒன்று, பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒன்று. என் விஷயத்தில் நீங்கள் வந்து உறுதியாக அவங்க வந்து செஞ்சது தவறு. நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனேன்னா நிச்சயமாக அந்த 2 எம்எல்ஏவும் பதவியை பறிச்சுட்டே விடலாம். அந்த அளவுக்கு அந்த கேஸை தீவிரப்படுத்தலாம். ஏன்னா ஓப்பனாக ஆதாரத்தோடு இருக்குது. மீட்டிங்கில் பேசுனது இது பேசுனது எல்லாமே ரெக்கார்டோடு இருக்குது. அந்த அளவுக்கு வேறு கட்சியிலேருந்து வந்திருந்தாலும் ஆண்களுக்கு அந்த வார்த்தை அதே எம்எல்ஏக்கள் வந்தவங்களே வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களே அதை பேசுகிறாங்க. நீங்களும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக தான் மேற்கொண்டு அவங்க பேசிகிட்டே இருந்தேன். இப்போ வரைக்கும் நான் பேசாமல் இருக்கேன்னா சரி, சக எம்எல்ஏக்களாக இருந்தாங்க, அதனால் அமைதியாக இருக்கேன். இனியும் அவங்க இதை அவங்க பண்ணுவாங்களே, ஆனால் நிச்சயமாக அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன். இப்போ 26 அப்படின்றது நீங்கள் சொன்னது அடிப்படையிலே கேட்குறேன். இப்போ தமிழக வெற்றி கழகம், மத்தியில் காங்கிரஸ், இன்னும் எந்த கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி எடுப்பாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இருக்கலாம். தாவேகா, காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் ஒன்று கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இல்லையா? அப்படி அவர் புதிய கட்சி உதயமாகுதுன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு தந்து பார்க்கணும். ப்ரொவைடட் அவரோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்ச பிறகு தான் இந்த கட்சிகள்லாம் அந்த முடிவுக்கு வரும். எடுத்தோம் கவுத்தோன்ட்டு இருக்கிற கூட்டணியிலேருந்து வெளில போக மாட்டாங்க. திமுகவோட பகைச்சிக்க மாட்டாங்க அப்படிலாம். ஆனால் அதே நேரம் நிச்சயமாக வந்து விஜயோட நிலைப்பாடு ஒரு உறுதியான நிலைப்பாடா அப்படிங்கிறதும் பார்ப்பாங்க. திமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ மோசமாக இருக்குது மக்கள் மத்தியில், இதெல்லாமே பார்ப்பாங்க. இது இருக்கா, உண்மையாகவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லையா, திமுகவுக்கு இல்லைன்னா எல்லாம் இந்த நிறைய திட்டங்கள் கொடுத்தா நல்ல பேர் தான் இருக்கா, இது மாதிரி நிறைய விஷயங்களும் இந்த கட்சிகளும் ஆய்வு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கூட்டணிகளில் மாற்றம் வரும்பொழுது புதிய கட்சி உதயமானதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் ஒரு அரசியல் களத்தை காண்றதுங்கிறது ஒரு சிரமமான ஒன்று. தனிப்பட்ட முறையில் எந்த கட்சிக்கும் சாத்தியமற்ற ஒன்றாக தான் இப்போத்துக்கு தெரியுது. இப்போ விஜய் அவர்களுடைய கொள்கை அப்படின்றதெல்லாம் அறிவிக்கும் போது தான் தெரியும். ஆனால் நிலைத்தன்மை அப்படின்னு நம்ம பேசும்போது இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட்டை சினிமாவில் அதை விட்டுட்டு வர்றாருங்கும் போது நிலையாக தான் இருப்பாருன்றது அது ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை புரிதல் தான், நம்பிக்கை தான். ஏன்னா இந்த நேரத்தில் அவர் வந்து இப்போ நான் எப்படி ஒரு 2.5 வருஷம் லைவ் டேர்மை இருந்த பெரிய முதன்மை கொறடா தேசிய பொதுச்செயலாளர் பதவிகள்லாம் விட்டுட்டு எப்படி பிஜேபிக்கு வரணும், அது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு லைவ் மார்க்கெட்டை விட்டுட்டு அவர் மிகப்பெரிய தியாகம் பண்ணி ஒரு அரசியலுக்கு மக்களுக்காக பணியாற்றணும்னு ஒரு ஆசையோடு வரக்கூடியவர். நிச்சயமாக சமூகம் அவரை அந்த பார்வையில் பார்க்கும்.
அவருக்குண்டான அந்த தளத்தை அவர் வந்து தமிழ்நாடு அரசியலுக்கு உண்டான தளத்தை அவர் உறுதி செய்யணும். அந்த பாயிண்ட்ஸ் அவர் கரெக்டாக ஃபீல்டில் கொண்டு போகணும். அதெல்லாம் மக்களை கவரக்கூடிய ஒன்றாக இருக்கணும். கூட்டணிகள் அவ்வாறாக அமைய வேண்டும். அப்போ தான் அவருக்குண்டான டேக் ஆஃப் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகா, ஈவன் கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி கட்சிகளில் சிஎம் கேண்டிடேட் கிடையாது. ஆனால் அதிமுகவில் சிஎம் கேண்டிடேட் இருக்குது, திமுகவில் சிஎம் கேண்டிடேட் இருக்குது. ஈவன் சீமானுக்கு கூட ஒரு சிஎம் கேண்டிடேட் அவர் தான் இருக்குது. ஆனால் பாமகவில் அன்புமணி ராமதாஸ் சிஎம் கேண்டிடேட். இப்படி சிஎம் கேண்டிடேட் முக்கால்வாசி கட்சிகளில் இருக்காங்க. இந்த கட்சிகளில் மட்டும் கிடையாது. ஸோ சிஎம் கேண்டிடேட்னு தனியாக இல்லாத கட்சிகள் வந்து இவரோட இணக்கமாக பயணிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். அது வந்து நான் காங்கிரஸ் விசிக்கு அப்படி சொல்லலை. நான் எந்த கட்சியாக இருந்தாலும் சிஎம் கேண்டிடேட்டுங்கிற அஜெண்டா இல்லாதவங்க இவரை சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த கேல்குலேஷன்லாம் சரியாக வர பட்சத்தில் 2026 விஜய் அவர்களை ஒரு சிஎம்மாக பார்க்கலாம். ப்ரொவைடட் அவருடைய நிலைப்பாடு, மக்கள் மத்தியில் போகக்கூடிய மெசேஜ், இது எல்லாம் சேர்ந்து தான். இல்லை இந்த ஷார்ட் பீரியடில் அது நடந்துரும். இல்லை சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் தான் எம்ஜிஆர் சிஎம் ஆனார். ஆனால் அதே நேரம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பெரிய இன்ரோட்ஸ் பண்ணியிருக்கு. இந்த தடவை 18% வாக்கு சதவீதம் பிஜேபியோடது நிலையான வாக்கு. இந்த வாக்கு வந்து வேறு எங்கேயும் போகாது. மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரே ஐடியாலஜியில் பயணிக்குது. ஈவன் தாவேகாவாக இருக்கட்டும், காங்கிரஸ், திமுக, அதிமுக எல்லாமே ஒரே நிலைப்பாடில் பயணிக்கிறாங்க. மைனாரிட்டி ஓட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய கட்சிகள் தான் பாக்கி எல்லாமே. ஆனால் பிஜேபிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் நிலைப்பாடில், வேறு கொள்கையில் ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ அதோடைய ஃபிக்ஸட் ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கும். அது டிஸ்டர்பே ஆகாது. அதுதான் அதில் உள்ள இது. ஸோ பிஜேபிங்கிறது எந்த கூட்டணி அமைஞ்சாலும் அந்த கூட்டணிக்கு டஃப் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் பிஜேபி இருக்குது. இப்போதுக்கு அதுதான் கணக்கு. அண்ணாமலை அவர்களும் அவர் பணியை அந்த கணக்கில் தான் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறார். எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை, இப்போ கட்சி வளர்க்குறதா நம்ம வேலை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கார். ஆகையால் என்னை பொறுத்தவரை இந்த ஃபிக்ஸட் ஓட் பேங்க்கை பிஜேபி தக்க வைக்கும். ஆனால் அதே நேரம் பாக்கி எல்லா கட்சிகளோட ஓட் பேங்க்கும் விஜயால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அவருடைய நிலைத்தன்மை உணரப்பட்டால் பிஜேபி தவிர்த்து ப்ரொவைடட் எல்லா கட்சியும் ஓகே அந்த நிலைத்தன்மை அவர் உறுதி பண்ணும் பட்சத்தில் எல்லா கட்சியோடைய ஓட் பேங்க்லேயும் ஒரு டென்ட் விழும். அதனால் இந்த கூட்டணி ரீஓரியன்டேஷனும் நடக்க வாய்ப்பு இருக்கும். ப்ரொவைடட் அவர் அந்த மாதிரி ஒரு நிலைத்தன்மையை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு இந்த கால அவகாசம் போதுமானதான்னு பார்க்கணும். பட் ஷார்ட் டைமாக இருந்தாலும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா ஷார்ட் டைமில் வந்தவங்க பெருசாக ஆனதும் கணக்கு இருக்குது இல்லையா? இல்லை நீங்கள் சொல்கிறது பார்த்தா விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிஎம் ஆவார். எல்லா கட்சிகளும் அடிவாங்க, பாஜக மட்டும் அடிவாங்க. அது ட்ரையல் எடுக்கிறாங்க. நாளாக உடஞ்சி போகிறது சூழ்நிலையும் இருக்கும். இப்படிலாம் ரீஓரியன்ட் ஆச்சுன்னா இந்த வாக்குகள் நாளாக செதறும். அதுவும் இருக்குது. அதோட பிரச்சனையும் இருக்குது. ஒரே கட்சி பக்கம் போய் சிஎம் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்காது. புரோக்கன் ஓட்ஸ் அதெல்லாம். ஸோ இந்த புரோக்கன் ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து மறுபடியும் ஆஃப்டர் எலெக்ஷன் ரீஓரியன்ட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அப்போ அது ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இந்த விஷயங்கள் எப்படி வேணால் மாறலாம். ப்ரொவைடட் அகெயின் அண்ட் அகெயின் அதான் நான் சொல்கிறேன், ப்ரொவிசோ போட்டு பேசுகிறேன். அவரோட நிலைத்தன்மையை அவர் நிரூபிக்கும் இடத்தில்தான் அவரை நம்பி போகக்கூடிய கூட்டணிகளோ அவரை நம்பி வாக்களிக்கக்கூடிய மக்களோ உருவாவார்கள். இல்லைன்னா அதுக்கெல்லாம் சாத்தியமே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த சீமான் மாதிரி இருக்கும். பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிற விஜயோட பிம்பம் மாறும். அந்த பிம்பம் உயரணும்னா அவருடைய செயல்பாடு தான். இப்போ அவர் வரக்கூடிய அந்த செயல்பாடு, கொள்கை வெளிப்பாடு, நிலையான தன்மைக்கான மக்கள் மத்தியில் சாமானிய மக்களுக்கான தன்னுடைய வெளிப்பாடு, பேசக்கூடிய திறன், இது எல்லாம் அதில் இன்க்ளூசிவ். அது எல்லாமே அவர் வளர்த்திக்கிற பட்சத்தில், அவர் வெளிக்காட்டுற பட்சத்தில், ஆல்ரெடி வளர்ந்துருப்பார் அந்த லெவலுக்கு, அது வெளிக்காட்டுற பட்சத்தில் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு புதிய கட்சியுடைய உதயமும் வளர்ச்சியும் வாழ்க்கையும் நகர்வும் இருக்கும். இல்லைன்னா அது ஒன்மோர் கமலஹாசன் ஆரம்பித்த கட்சியாக மாறிடும். ஸோ 2 சாத்தியக்கூறுகளும் இருக்கும். கமல் ஆரம்பித்த கட்சி அப்படியே சட்டிலாக அப்படியே தூங்க போயிடுச்சு. ரஜினி ஆரம்பித்த கட்சி வந்து அப்படி தூங்க போச்சுன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு தானாக உடல்நலம் கருதி வாபஸ் வாங்கிட்டார். இவங்க எல்லார் மேலேயும் எனக்கு ஒரு நல்ல அன்பு பாசம்லாம் உண்டு, மரியாதை உண்டு. ஏன்னா எல்லாருமே உழைப்பாளிகள். அந்த ஃபீல்டில், அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க ரொம்ப உழைச்சவங்க. இவங்கெல்லாம்
இப்போ என் ஃபீல்டில் என் வக்கீல் தொழிலில் நான் எப்படி உழைக்கிறேனோ அந்த மாதிரி அவங்களோட நடிப்பு தொழிலில் உழைச்சவங்க. விஜய் உட்பட, கமல் அவர்கள் உட்பட, ரஜினி உட்பட எல்லாருமே உழைப்பாளிகள் அரசியல் பிரவேசம் பண்ணுறதுல தப்பு கிடையாது. நியாயமான எல்லா தொழிலுக்கும் அரசியல் பிரவேசம் இருக்கும்போது நடிப்பு தொழிலுக்கு இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிற தப்பு. அப்படி வந்தவர்கள் மக்களை கவரக்கூடிய இடத்துல திட்டங்களை சொல்லும் பொழுது இந்த தலைவர் நமக்காக செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்பொழுது தான் மக்கள்கிட்டையும் ஒரு மாற்றம் வரும், கூட்டணிகளும் நம்பி வரும். அதெல்லாம் அப்போ தான் ஏற்படும். இப்போ தாவேக்காவை பார்த்து மற்ற கட்சிகள், திராவிட கட்சிகள்லாம் பயப்படுறாங்கன்னு பார்க்குறீங்களா மேம்? ஏன்னா ஒரு பேர் அறிவித்த உடனேவே அதை குறை சொல்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த வாகைப்பூவாகட்டும், அந்த யானை ஆகட்டும், நிறைய விமர்சனங்கள் அடுத்தடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. விமர்சனங்கள் அதிகம் வர 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 வளர்ச்சிங்கிறது தான் பார்க்கணும். இல்லை, திராவிட கட்சிகளுக்கு ஒரு பயம் இருக்குது தாவேக்காவை பார்த்தா. அது யாரை பார்த்து யார் பயப்படுறதுன்னு நம்ம சொன்னோம்னா அப்படி கேட்பாங்க. பயங்கிறது எல்லாருக்கும் உள்ளே இருக்கிறது தான். ஏன்னா அரசியலுங்கிறதே ஒரு பயம் நிறைந்தது, ஆற்றல் நிறைந்தது, வசதிக்கேற்றா போல் மாற்றம் நிறைந்தது. ஸோ இந்த ஆற்றலும் மாற்றம் நிச்சயமாக மாற்றத்துக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துமே. ஆனால் பயமும் அச்சமும் அதன் ஒரு வெளிப்பாடு. ஆகையால் நாம் இதை அவரோட சொந்த இயக்கத்தின் மூலமாக, அவருடைய செயல்பாடின் மூலமாக தான் தீர்மானிக்க வேண்டியதுன்னு அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான். இதே ஏன்னா ஒரு புதிய கட்சி வரும்போது யாருமே ஃபஸ்ட்டு வாழ்த்து சொல்லுவாங்க. அப்புறம் ஒன்றொன்னா வளர்ந்து வர்றாங்க, அவங்க உறுதியாக இருக்காங்க அப்படின்னு தெரிய விமர்சனம் வரும். அந்த விமர்சனம் காழ்ப்புணர்ச்சியாக மாறும். அந்த காழ்ப்புணர்ச்சி கூட்டணிகளை ரீஓரியன்ட் பண்ணோம். அந்த கூட்டணிகள் ரீஓரியன்டேஷன் வாக்குகளாக மாறும். அந்த வாக்குகள் மாற மாற வெற்றிகளாக மாறும். ஸோ இப்படி அதிமுக வளர்ந்து வந்துச்சு எம்ஜிஆர் அவர் காலத்தில். இதுதான் எம்ஜிஆரோட வளர்ச்சி. ஆனால் எம்ஜிஆரோட வளர்ச்சி மாதிரி ஒரு வளர்ச்சி இன்றைக்கி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்களுக்கு சாத்தியமா அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. கஷ்டமாக தான் இருக்குது, கேள்வியாக தான் இருக்குது. அதனால தான் நமக்கெல்லாம் சந்தேகம் இருக்குது. இதே இட் ஹேஸ் டு பி ப்ரூவ்டு. எனிவே நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், அவருக்கு நம்ம வாழ்த்து தான் சொல்லணும். அவருடைய நல்ல எண்ணம், மேலோங்கிய எண்ணம், மக்கள் பணியாற்றணுங்கிற ஒரு சிந்தனைக்கு நம்ம நிச்சயமாக முதல்ல வாழ்த்து தான் சொன்னோம். தலைவர் அண்ணாமலை அவர்களும் அவருக்கு வாழ்த்து தான் சொன்னார். ஆகையால் வரக்கூடியவருக்கு வாழ்த்து சொல்லி ஊக்கப்படுத்துறது தமிழின் நாகரிகம். அதை நம்ம செய்வோம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க செயல்பாடை பொறுத்து அவங்களால பிடிச்சி நிற்க முடியுமா முடியாதான்ட்டு முடிவு செய்கிறது அவங்கவுங்க செயல்பாடு தான். சரி, பார்ப்போம் மேடம், என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுடைய பொறுமைக்கும் ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி. நன்றி, நேயர்களுக்கு நன்றி. Discover your dream home at Maradam Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today.